லட்சியம், அந்நியார் அவருடைய லட்சியம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2005 25 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கு மத்தியிலே, மகளிர் அணிக்கு மத்தியிலே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எந்த கட்சியிலிருந்துமே பிரிச்சுட்டு வந்து இல்லை எந்த கட்சியிலிருந்துமே உடைச்சிட்டு வந்து வளர்ந்ததில்லை. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுயம்புவாக நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க நம்முடைய கேப்டன் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே, அதாவது கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே சேலத்திலே மகளிர் அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி அழகு பார்த்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். எந்த கட்சிக்குமே இந்த பேர் இல்லை. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மகளிர் அணி வரங்களான்னு கேட்டு ஆரம்பிக்கிறாங்க, நடத்துறாங்க கட்சி. ஆனா மகளிர் அணி என்று ஒரு அணியை துவக்கி பிரம்மாண்டமாக துவக்கி கட்சியை ஆரம்பித்தவர் நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்கள். அதே போல இன்னைக்கு நம்ம மஞ்சள் ஆடையை தரிச்சிருக்கோம். இந்த யூனிஃபார்மை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்நியார் அவர்களும் கேப்டன் அவர்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் தான் நமக்கு ஒரு அடையாளம். தேமுதிக என் அடையாளம். நான் தயவு செஞ்சு சொல்லுங்க, தேமுதிக என் அடையாளம், தேமுதிக என் அடையாளம், தேமுதிக என் உயிர் மூச்சு, கேப்டன் எங்கள் அடையாளம், தேமுதிக எங்கள் உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சாக நம்ம அத்தனை பேருமே செயல்பட்டு இருக்கோம். இன்னைக்கு வெறும் பதவியை வாங்கிட்டு நம்ம சும்மா இருக்கல. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த மகளிர் அணி பதவி என்பது மிக ஒரு பெரிய பதவி. கழகத்துல கழக மாவட்ட செயலாளருக்கு அடுத்தபடியாக நம்மளை கேப்டன் அவர்கள் சரிசமமாக உட்கார வச்சு நம்ம அழகு பார்த்துட்டு இருக்காரு. அதனால நமக்கு என்னைக்குமே கேப்டன் அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த மகளிர் தினத்தில் நம்ம அத்தனை பேருமே உறுதிமொழி ஏற்கணும். வெறும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிக்கலையின் கூட்டமாக இல்லாமல் நம்ம மகளிர் அணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய மகளிர் அணி என்பதை நிரூபிக்கும் விதமாக நம்ம அத்தனை பேரும் இந்த வருங்கால சட்டமன்றத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் செயல்படுத்தணும். அடுத்ததான் நான் சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன பண்ணுது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன பண்றாங்க, இதை கேலி கூத்தாவே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இனிமேல நாம பொறுக்க கூடாது. இந்த மகளிர் தினத்துல நம்ம மறுபடியும் உறுதி இருக்கணும். இனி யாராவது அந்நியை பற்றியோ நம்மளுடைய கழகத்தை பற்றியோ பேசினால் தயவு செஞ்சு உங்க அத்தனை பேர்கிட்ட இந்த மொபைல் இருக்கு, அந்நியார் அவர்கள்கிட்ட இந்த நேரத்தில் நான் பணிவா கேட்டுக்கிறேன், எங்களுக்கு அந்நிய அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிறேன். நீங்க அத்தனை பேருமே பதிலீடு கொடுங்க, அத்தனை பேருமே பதிலீடு கொடுங்க. அந்நியார் அவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்கிறேன். உங்களுடைய மொபைல் போன் இருக்கு, எவன் பேசினாலும் சரி, எவன் பேசினாலும் சரி, இனிமேல் அந்நிய பத்தி பேசினா உடனடியா நீங்க பதில் போடுங்க. உடனடியா நம்ம சமூக வலைதளத்துல நீங்க அத்தனை பேருமே போடுங்க. எந்த கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வழக்கறிஞர் அணின்னு ஒண்ணு இருக்கு, அந்நியார் அவங்க இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்காக அந்நியாரை பத்தி நம்ம குறை சொல்றாங்க? அந்நியார் என்ன சாதாரணமா வந்தவங்க? ஒரு மகாராணியை போல நம்மளுடைய கழகத்தை திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்க. சாதாரணமா திருமணம் செஞ்சுட்டு வரல, ஒரு மகாராணியை போல ஊர்வலமா வந்து திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க பார்க்காத பணமா, அவங்க பார்க்காத சொத்துக்களா, அவங்க பார்க்காத பேரா, இத்தனையும் நமக்கு எத்தனை பேருக்குமே தெரியும். எதுக்காக அந்நியே குருவி சொல்றாங்க? ஏன்னா வருங்கால தலைமுறை மட்டுமல்ல, போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக நம்ம அந்நியார் இருக்காங்க. ஒரு இரும்பு பெண்மணியா இருக்காங்க. ஒரு பெண்மணி அடுத்த தலைமுறையை வந்து தன்னுடைய வசப்படுத்திட்டாங்க. இதை எப்படியாவது உடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல நம்மளுடைய கட்சி பேரை கெடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அந்நியார் வந்து தடுத்திருந்தாங்கன்னா நம்மளுடைய கழகம் இட கிடையாது. அந்நியார் தடுத்திருந்தாங்கன்னா நம்மளுடைய கேப்டன் கிடையாது. ஆனா அந்நியார் கேப்டன் நீங்க சம்பாதித்த சொத்து மக்களுக்காகவே செலவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாநாட்டிலையுமே சொத்தை வந்து கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அன்னி பணம் வாங்கிட்டாங்க, அன்னி பேரமாக பேசிட்டாங்க. இனி எவனாவது பேசினா அந்த வாயை கண்டிப்பா மகளிர் அணி அத்தனை பேரும் போய் அவங்க வீட்டை உடைப்போம், முற்றுகையிடுவோம். இந்த மகளிர் தினத்தில் நாம் அத்தனை பேருமே சபதம் ஏற்கணும். இது வெறும் வாய் வார்த்தையாக இல்லை, அந்நிய பத்தியும் கேப்டனை பத்தியும் கழகத்தை பத்தியும் யாரு சொன்னாலும் அவர்கள் நாக்கை கண்டிப்பாக சொல்ற, அவங்க நாக்கு துண்டிக்கப்படும். இதை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக சொல்றோம். உங்ககிட்ட மீண்டும்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.